ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. என்னம்மா கண்ணு அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஆசையா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இருப்பா அதுக்கு ஒரு ஆப் வைக்கிறேன்ற மாதிரி ஒரு நியூஸு திருப்பி அகெயின் ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃப்ரெஷ் ஸ்ட்ரைக் போட்டிருக்காங்கன்ற மாதிரி வந்துட்டுருக்கு நியூஸு. இந்த பேச்சுவார்த்தை ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்துகிட்டு இருந்தது. திருப்பி அது முரண்பாடாக ஒரு வியூ வரும்போது அகெயின் குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி மார்க்கெட் இல்லை, லீவு பக்ரீத்னால. நேற்று பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஃப்ளாட்டாக தான் இருந்தது, ஒரு சின்ன செல்லிங்கோட. இன்றைக்கி மார்க்கெட் மார்னிங்லேருந்தே கிஃப்ட் நிஃப்டி ஒரு செல்லிங் ப்ரெஷரில் ஹெவியாக இருக்குது. கிட்டத்தட்ட 2% மேலே மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் ரிக்கவரி ஆகிட்டுருக்கு. இதனால் நாளைக்கு ஒரு பெரிய கேப் டவுன் ஆகுமா அப்படின்றது தான் பல பேரோட வியூவாக இருக்குது. எக்ஸ்பெக்டட் கேப் டவுன் தான், இல்லை சந்தேகம் இல்லை. இதில் என்ன பிரச்சனைனா 23,800 மேலே ரீட்டைன் ஆகிட்டே இருந்ததுன்னா அப் ட்ரெண்ட். இப்போ தான் ரீட்டைன் ஆகிட்டே இருந்தது. இந்த நியூஸ் உடனே திருப்பி நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பின்னடைவாக தான் நாளைக்கு பார்க்கணும். இப்போ தான் அதுலேருந்து மீண்டு வர மாதிரி இருந்தது. திருப்பி ஏதாவது நியூஸ் பண்ணி விட்டாங்க. யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அவங்க மார்க்கெட்டை செல்லிங் ப்ரெஷர் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் அந்தளவுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் தெரியல. ஆக்சுவலாக அந்த வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவங்க மார்க்கெட் அப் டர்னில் தான் இருக்குது, யூஎஸ் மார்க்கெட். ஓகேவா? ஸோ அவங்க மார்க்கெட் பெருசாக இம்பேக்ட் பண்ண மாட்டேங்குது. ஆனால் அந்த நம்மளுக்கு சார்ந்த அந்த எக்கனாமி ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு பாதிப்பு அதிகம். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் திருப்பி இந்த உங்களுக்கே தெரியும், இன்னும் கேஸோட ப்ராப்ளம் இன்னும் பெரிய லெவலில் சால்வ் ஆகலை. பெட்ரோல், டீசல். ஸோ இது நம்ம எக்கனாமியை பாதிக்குன்றனால தான் திருப்பி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகிட்டுருக்கு. எனிவே, ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது கிஃப்ட் நிஃப்டி ஒரு செல்லிங் ப்ரெஷரில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்றது சொன்னேன். அது நான் சார்ட்டில் காட்டுறேன், உங்களுக்கு புரியும். நான் வச்சுருக்க கிஃப்ட் நிஃப்டி சார்ட்டு இந்த கேண்டில் பாருங்கள். இதான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்க கேண்டில். நான் 5 minutes வைக்கிறேன். அதாவது நேற்று மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம், நம்ம மார்க்கெட் நேற்று இந்த இடத்துல முடிஞ்சது இல்லையா? முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து கண்டினியூவாக கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஸ்ட்ரெச் கண்டினியூவாக அடிக்கடி அடித்தாங்க. கிட்டத்தட்ட 23,800 க்ளோஸ் டு 560 வரைக்கும் வந்துச்சு. 350 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிக்கவரி ஆகிட்டு இப்போ சைட் வேஸில் போயிட்டுருக்கு. ஸோ எனிவே ஒரு 23,700 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளே கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. ஆனால் அது ரீட்டைன் ஆகுமான்றது முக்கியமான விஷயம். ரீட்டைன் இன்சென்ஸ் என்னென்னா, இப்போ 23 நான் நிஃப்டியோட சார்ட் காட்டுறேன். நிஃப்டியில் இந்த 23,800 முக்கியமான சப்போர்ட்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப சைட்வேஸ் போயிட்டு ஒரு நல்ல கேப் அப் ஆகி இப்போ சும்மா செல்லிங் ப்ரெஷர். நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், விக்ஸு கிராஷாக இருக்குது. அதனால் ஒரு அன்டில் அன்லெஸ் ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் நியூஸ் வராத வரைக்கும் மார்க்கெட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைட்வேஸ் வித் பாசிட்டிவ் பாய்ஸாக தான் இருக்கும். 23,800 மேலே ரீட்டைன் ஆகிட்டே இருந்தால் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 23,900 மார்க்கெட் க்ளோசிங். இப்போ கிஃப்ட் நிஃப்டி 23,700 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 900லேருந்து 700னா அதுவே 200 பாயிண்ட்ஸ் பிலோ தான் இருக்குது இப்போ ப்ரெசண்ட்டாக பார்க்கும்போது. 200 to 250. அப்போ 23,800 கீழே ஓப்பன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஆனால் ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, செல்லிங் ப்ரெஷர் வந்தாலும் அது ரீட்டைன் ஆகுதான்னு பார்க்கணும். நாளைக்கு பேரிஷ் கேண்டலில் முடியணும். நாளைக்கு கேப் டவுன் ஆகி திருப்பியும் செல்லிங்கில் முடியணும் இன்ட்ராடேயில். இல்லை ரிக்கவரி ஆகி முடியுதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய டைம் என்ன ஆகுனா, கேப் டவுன் ஆன உடனே ஃபாஸ்ட்டாக அப்படி ரிக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ரிக்கவர் ஆகி 23,800 மேலே முடிஞ்சால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஒரி பண்ண வேண்டாம். அதனால் இந்த கேப் டவுன்லாம் ஒரு என்ன சொல்கிறது, அது டெக்னிக்கலாக ட்ரெண்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதை பொறுத்து தான் அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். உடனே கேப் டவுன் ஆகுதுன்றதுனால ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஓகேவா? அது ஒரு சென்சிட்டிவ் ஃபேக்டர். கேப் ஃபில்லிங் ஆகும்னு சொல்லுவோம் ப்ரைஸ் ஆக்ஷன். அது நாளைக்கு வாட்ச் பண்ணுவோம், எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். விக்ஸு கிராஷாக இருக்குது. 15 கீழே 14 வந்திருக்கனால எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர் இருக்காதுன்றது தான் என்னோடய வியூ. அன்டில் திருப்பி இந்தியா விக்ஸ் நாளைக்கு ஒரு 18 மேலே போச்சுன்னா அதை பற்றி பேசுகிறேன். பட் இப்போ இருக்க சூழ்நிலை கொஞ்சம் சான்ஸ் கம்மியாக இருக்காமல். ஆனால் 23,800 கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது நாளைக்கு திருப்பியும் செல்லிங்கில் முடியுமான்றது தான் நம்ம வாட்ச் பண்ணணும். எனிவே வில் சி. ஓகே, நாளைக்கு முக்கியமான டே. கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் கொஞ்சம் ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே வர ஆரம்பிக்கும் போது இந்த நியூஸ் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அது
டூ மச் ஆஃப் கேப் டவுன் ஸ்பாயில் த ட்ரெண்டுன்னு சொல்லுவோம் ப்ரைஸ் ஆக்ஷனில். அதுவும் இது ஒன் ஆஃப் த ரீசன். இப்போ டெக்னிக்கலாக நான் இன்ட்ராடே சார்ட் நான் பேங்க் நிஃப்டி சார்ட்டில் நான் ஆல்ரெடி நேற்றே சொல்லிட்டேன். அதுதான் நிஃப்டியோட வியூ மட்டும் சொல்கிறேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 23,800 நாளைக்கு கிராஸ் ஆச்சுன்னா அடுத்த இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் வந்து இன்ட்ராடேயில் 23,700 தான். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா எல்லாமே 100 பாயிண்ட் தள்ளி இருக்குது. கரெக்டாக டெக்னிக்கலாக அடுத்தடுத்த சப்போர்ட் வந்து 100 பாயிண்ட் தள்ளி இருக்குது. ஸோ 23,800 700 அதுக்கப்புறம் 600 அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ நாளைக்கு பார்ப்போம். ஓகே, உங்களோட வியூ சொல்லுங்கள். மார்க்கெட்டை வந்து எப்படி முடியும், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதும் சொல்லுங்கள். ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட்டோட அந்த கண்டினியூட்டி பார்க்கும்போது ரெக்கவர் ஆக தான் ட்ரை பண்ணுது. எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் நம்ம மார்க்கெட் வந்து மேலே போகும். ஆனால் வந்து இந்த நியூஸ்னால் நாளைக்கு ஏதாவது ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுமான்றது தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்து கேப் ஃபில்லிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் செல்லிங்கில் முடிஞ்சதுன்னா அது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, வில் see further. உங்களோட வியூ சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு. ஏன்னா வந்து இப்போ யூஎஸ் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி சேஞ்ச் ஆகலாம். இப்போ இருக்க சூழ்நிலை முடியலாம். இப்போ பாருங்கள், நான் ரெக்கார்ட் பண்ணுறக்கு டைம்லேயே கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட வந்து ஓப்பனாலேருந்து ஒரு கேண்டலே வந்து 0.5% ரெக்கவர் ஆகிருக்கு. 0.5 தான் நம்ம நிஃப்டி படி கிட்டத்தட்ட ஒரு 100-130 பாயிண்ட் வச்சுக்கிங்களேன். ஒரு 5 minutes ரெக்கவரி தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது நியூஸ் வந்திருக்கா தெரில. ஸோ நல்ல ரெக்கவரி. இப்போ கிஃப்ட் நிஃப்டின்னு அந்த சேஞ்ச் வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அப்போ என்னாங்கன்னா அந்த இப்போ பாருங்கள், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு ஃபியூரியஸான ரெக்கவரி தெரியுதா? ஏதோ நியூஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால பார்க்க முடியாது. நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து கிஃப்ட் நிஃப்டி ஃபென்டாஸ்டிக் ரெக்கவரி. ஸோ அதான் ரெக்கவரி இருக்குது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பெரிய கேப் டவுன் 23,800 அன்டில் அண்ட்லெஸ் ஏதாவது செல்லிங் வந்தால் 23,800 சப்போர்ட் இருக்குது. 100 பாயிண்ட்டு கேப் டவுன், 100 பாயிண்ட்டுக்கு மேலே நாளைக்கு கேப் டவுன் ஆகணும். 23,800க்கு கீழே வந்தால் தான் ப்ராப்ளம். அதுக்கு மேலே கேப் டவுன் ஆனால் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இருக்க சின்ன ரெக்கவரி மோடில் இருக்கனால பார்ப்போம், என்னவோ நடக்கலாம். வில் see. ஓகே, ரைட். ஸோ மிக்க நன்றி நண்பர்களே. நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரெக்கவரி பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஏதாவது நியூஸ் வந்திருக்கான்றது கமெண்ட் பண்ணுங்கள். நான் லைவில் இருக்கனால பார்க்க முடியாது. ஓகே, ரைட். தேங்க்ஸ்.